ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயின் மீது அதிகாலை லாரி மோதிய விபத்தில் குழாய் உடைந்ததால் தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்டு பெறலாம். குணசேகரன், விவரம் என்ன? ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சீனாபுரம் பகுதியில் தான் இந்த விபத்து நேரிட்டிருக்கின்றது. குன்னத்தூரிலிருந்து சாக்கு பாரம் ஏற்றிய லாரி ஒன்று பெருந்துறை நோக்கி வந்த பொழுது சாலை ஓரத்தில் பதிக்கப்பட்டிருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய பிரதான ராட்சத குழாயின் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காளிங்கராயன் பாளையத்திலிருந்து ஏரி குளங்களுக்கு தண்ணீரை நிரப்புவதற்காக இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த தண்ணீர் நீரேற்றம் செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இதில் இன்று அதிகாலையில் தூக்க கலக்கத்தில் வந்த லாரி ஓட்டுநர் இந்த குழாயின் மீது விபத்தை ஏற்படுத்தி உடைத்து விட்டதாக கூறப்படுகிறது. விபத்தை தொடர்ந்து லாரி ஓட்டுநர் அங்கேயே லாரியை விட்டுவிட்டு தப்பி தலைமறைவாகிவிட்டார். லாரி மோதிய விபத்தில் அந்த ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஆறு போல் பீரிட்டு வெளியேறியது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற பெருந்துறை போலீசார் உடனடியாக இது குறித்து அத்திக்கடவு அவிநாசி திட்ட பொறியாளர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த குழாயில் வரக்கூடிய அந்த தண்ணீரினுடைய வாழ்வுகள் அடைக்கப்பட்டன. ஆனாலும் கூட இந்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்பது தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றது. இந்த தண்ணீர் முழுமையாக இந்த குழாயில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேறியதற்கு பிறகாக இந்த குழாய் சீரமைக்கக்கூடிய பணி என்பது நடைபெறும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாரியை நிறுத்திவிட்டு தலைமறைவான அந்த ஓட்டுநரையும் போலீசார் தற்பொழுது தேடி வருகின்றனர். பிரதான அந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்த இந்த காட்சி என்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.